எழுந்து நீ அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நாளிலே உங்களோடு இந்த செய்தியை ஒப்படைப்பதற்கு இறைவன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். The Lord gave me an opportunity even today to bring this message to you. Therefore I praise His holy name. இந்த நாளுடைய சிந்தனைக்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 116. For today's meditation, let us turn our Bibles to Psalms 116. இந்த சங்கீதத்தை குறித்து சங்கீதக்காரனாகிய இந்த பாடலாசிரியர் என்ன எழுதுகிறார் தெரியுமா? கடவுளுக்கு நன்றி சொல்கிறார். எதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறார்? தன்னை மரணத்திலிருந்து கடவுள் காப்பாற்றினார் என்பதற்காக. The psalmist here is giving thanksgiving for deliverance from death. உலகம் எல்லாம் கலங்கி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டும் அனுமதிக்கப்பட்டும் மரித்தும் இருக்கும்போது சங்கீதக்காரராகிய இந்த பாடலாசிரியர் எழுதும்போது என்ன எழுதுகிறார் தெரியுமா? கடவுள் என் ஆத்துமாவை காப்பாற்றினார். This is an intensely personal thank you psalm to the Lord for saving the psalmist from death. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் மரணத்திலிருந்து காப்பாற்றினார், ஆகவே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி பாடுகிற பாடல். 3வது வசனத்திலும் 8வது வசனத்திலும் இப்படி சொல்கிறார். Psalms 116 verse 3 and 8 reads like this. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் நான் அடைந்தேன். 8வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணீருக்கும்
என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். ஆங்கில வேதாகமம் என்ன சொல்கிறது பாருங்கள். In English, the third verse reads like this: The pains of death surrounded me, and the pangs of Sheol laid hold of me. I found trouble and sorrow. The 8th verse reads like this: For you have delivered me, my soul from death, my eyes from tears, and my feet from falling. கடவுள் என்னை காப்பாற்றி விட்டார். மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கும்போது நம்முடைய வாழ்வு கூட அப்படித்தான். இருமி விட்டோம், காய்ச்சல் வந்து விட்டது, உடம்பு வலியாகிவிட்டது, கண் எரிச்சலாகிவிட்டது. ஐயோ, இது கொரோனாவா இருக்குமோ? இருமி விட்டால் அக்கம் பக்கத்திலே இருக்கிறவர்கள் எனக்கு கொரோனா வந்து என்று சொல்லிவிடுவார்களோ? அந்த சூழ்நிலையில இந்த நாளில இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் பாருங்கள். கடவுள் மரண கட்டுகளின் மத்தியில் இருந்து என்னை காப்பாற்றினார். நான் சஞ்சலம் அடைந்திருந்தேன், இடுக்கண் என்னை பிடித்திருந்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் நான் அடைந்தேன். என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தார். வாழ்விலே என்ன செய்வது என்று சொல்லி அனைவரும் திகைத்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், கணவன், மனைவி, உறவுகள், நட்புகள், அரசாங்கங்கள், மருத்துவர்கள், அறிவியல் அறிஞர்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை. வாழ்விலே எனக்கு என்ன நடக்குமோ தெரியவில்லை. என்னை காப்பாற்றுவது யார் என்று எனக்கு தெரியவில்லை. இங்கே இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்விலும் இது உண்மைதான். அனைத்தும் இருட்டாய் இருக்கும் போது, நிர்கதி என்கின்ற நிலைமைக்கு நான் கொண்டு வரப்பட்டு இருக்கும் போது, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், மருத்துவமும் என்னை கைவிட்டு விட்டது என்கின்ற நிலைமையில இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், கடவுள் எல்லாம் வல்ல இறைவன், மண்ணிலிருந்து என்னை எடுத்தவர், இங்கே என்னை தப்புவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தி, கடவுள் என்னை தப்புவித்தார். 1ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் தெரியுமா? The Lord's response to Psalmist's prayer for deliverance from death. 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை சங்கீதக்காரனுடைய ஜெபத்திற்கு மரணத்திலிருந்து, மரண கட்டுகளிலிருந்து, மரண பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடும்போது, கடவுள் எல்லாம் வல்லவர், நான் சொல்லுகின்ற மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற இயேசு கிறிஸ்து அந்த ஜபத்திற்கு என்ன விதமான மாறுத்திரம் பதில் கொடுத்தார் என்பதை பற்றி சொல்கிறது. 5வது வசனம், கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மனமுருக்கமானவர். 6வது வசனம் சொல்கிறார் பாருங்கள், கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். The 5th verse reads like this: Gracious is the Lord and righteous, yes, our God is merciful. 6வது வசனம் சொல்கிறதை பாருங்கள், the Lord preserves the simple. I was brought low and he saved me. வாழ்க்கையில மெலிந்து போனேன், கைவிடப்பட்ட நிலைமைக்குள் வந்தேன், இனிமேல் எனக்கு நம்பிக்கையே இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள் நான் வந்தபோது நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னை நினைத்து அருளினார், என்னை மீட்டுக் கொண்டார். He saved me and he remembered my cry. Therefore I wanted to thank his holy name. ஆகவே நான் கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்திரிக்க போகிறேன். இரண்டாவதாக சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள், the psalmist's reaction to God's deliverance.
of him from death. Verses 12 to 19. 12வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை என்ன சொல்கிறார் சங்கீதக்காரன்? கடவுள் என்னை விடுதலையாக்கினார் மரணத்திலிருந்து, ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. Return to your rest, O my soul, for the Lord has dealt bountifully with you. கடவுள் உன்மேல் இரக்கம் காட்டி இருக்கிறார், நீ அமைதியாயிரு. கடவுள் கொடுத்த இந்த விடுதலைக்காக அவரை துதித்து கொண்டாடி போற்றி புகழ்ந்து அவருடைய நாமத்தை தொழுது கொள் என்று சொல்லுகிறான். 10வது வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான்? விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். The 10th verse he reads like this, I believed, therefore I spoke, I am greatly afflicted. எலும்பெல்லாம் வலிக்குப்பா, வாழ்க்கையில நொந்து போயிட்டேன், செலவழித்து செலவழித்து சலித்து போனேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் இகழத்தக்கதாக, என்னை பார்க்கும்போது எனக்கே விருப்பம் இல்லாதபடிக்கும். ஆனால் நான் அவரிடத்திலே கதறின அந்த கதறலை அவர் கேட்டார், என்னை விடுதலையாக்கினார். ஆகவே நான் இன்றைக்கு பேசுகிறேன். 12வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். 12th verse reads like this, what shall I render to the Lord for all his benefits towards me? சோறு போட்டார், எனக்கு உடல் நலம் கொடுத்தார், எனக்கு பெற்றோர்களை கொடுத்தார், உடன் பிறந்தவர்களை கொடுத்தார், கணவனை கொடுத்தார், மனைவியை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், அவர்களுக்கு திருமண வாழ்க்கைகளை அமைத்துக் கொடுக்க கடவுள் கிருபை செய்தார், அவர்களுடைய குடும்பங்களை பார்த்து மகிழ எனக்கு அவர் கிருபை செய்தார், வேலை வாய்ப்பை கொடுத்தார், வருமானத்தை கொடுத்தார், வீடு வாசலை கொடுத்தார், நல்ல அதிகாரிகளையும் நல்ல நண்பர்களையும் கொடுத்தார், பணி செய்வதற்கு மனதை கொடுத்தார், உடம்பிலே தைரியத்தை கொடுத்தார், தெம்பை கொடுத்தார். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். 13வது வசனத்தில் சொல்கிறான், I will take up the cup of salvation and call upon the name of the Lord. The 13th verse says, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். What I am going to do in return to God's favor? What I am going to pay to my God who delivered me from death and the fear of death? எண்ணத்தை செலுத்துவேன். God needs nothing and put no price on his free mercy and grace. எல்லாம் வல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிருபையின் மேலாகவும் அவர் காட்டுகிற இரக்கத்தின் மேலாகவும் அதற்கு விலை ஒன்றை போடவில்லை. The psalmist renders the only acceptable gift. கடவுள் ஏற்றுக்கொள்ளுகின்ற 2 விதமான காணிக்கை நன்றி இருக்கிறது. அதைத்தான் கடவுள் ஏற்றுக்கொள்ள முடியும். கடவுளுக்கு எதுவும் அவசியம் இல்லை. Because God is the creator and he needs nothing from us. கடவுளுக்கு நம்மிடத்திலிருந்து எதுவும் தேவையில்லை. ஏனென்றால் அவர் அனைத்தையும் படைத்தவர். வேதம் சொல்லுகிறது, பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. Silver and the gold belongs to God. The world and whatsoever we see in this world belongs to God, who is the creator and who is the owner. அவருக்கு நாம் எண்ணத்தை செலுத்த முடியும். கடவுளுக்கு அவர் செய்கின்ற இரக்கங்களுக்கு, அவர் நம்மீது காட்டுகின்ற பரிதாபத்திற்கு, அவர் நம்முடைய வாழ்வை காப்பாற்றுகிறதற்கு நாம் எண்ணத்தை செலுத்த முடியும்.
என்ன செலுத்த முடியும் தெரியுமா? அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே கடவுளுக்கு என்ன விதமாக பலியை செலுத்தினால் அவர் ஏற்றுக்கொள்வார் தெரியுமா? He will accept obedience and thanksgiving. கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவ்வளவுதான். We must obey God's word. That's all. And give thanks to God. என்றி மறந்தார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி மறந்தவர்க்கு என்று சொல்லி தெய்வ புலவன் பாடுகின்றான். எந்த விதமான நன்றியை மறந்துவிட்டாலும் பரவாயில்லை, செய் நன்றி மறந்தவர்களுக்கு ஓய்வில்லையா, விடுதலை இல்லையா, வழி இல்லையா? கடவுளுக்கு ஏற்ற பலி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் வாழுவதுமே. 14வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். verses 17 and 18, நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த எல்லா பொருத்தனைகளையும் அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும். 19வது வசனத்துல, கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன், அல்லேலூயா. 13, 14 வசனங்களில நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவேன் என்று சொல்லும்போது நான் நினைக்கிறேன், யோனா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நினிவேவிற்கு போவதற்கு பதிலாக தர்ஷீஷுக்கு போவதற்கு அவன் கப்பலிலே ஏறி போகும்போது கடல் கொந்தளித்தது. மக்கள் எல்லாரும் அழிவை சந்தித்தார்கள். அவனை தூக்கி கடலின் ஆழத்திலே போட்டு விட்டார்கள். அங்கே ஒரு மீன் அவனை விழுங்கி விட்டது. அந்த மீனின் வயிற்றிலே இருந்து யோனா ஜெபிக்கிற ஜெபத்தை இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் போலும். யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. The prophetical book of Jonah, the 2nd chapter, the 9th verse records that, நானோ வென்றால் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அதை தான் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார். இந்த நாளிலும் கடவுள் நமக்கு செய்த நன்மைகள், நம்முடைய மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்றினதற்காக, நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி நம்மை அவர் ரட்சித்ததற்காக, அவருக்குள் நாம் நம்பிக்கை வைக்கத்தக்கதாக, என்னையும் உங்களையும் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கத்தக்கதாக அழைத்து வந்ததற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கடவுள் செய்த உபகாரங்களுக்கு, மரண கட்டுகளில் இருந்து, கண்ணிகளில் இருந்து என்னை காப்பாற்றினதற்காக அவருக்கு நான் துதி தோத்திரங்களை சொல்லி, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து, அவருடைய விடுதலைக்கு நான் சாட்சியாய் வாழ்வேன் என்று சொல்லி இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். Let us bow down before God Almighty, who saved us from death, who delivered us from the fear of death, and He needs nothing, and He expects us to obey Him and to live a thankful life. அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் வாழ்வோம் என்று சொல்லுகின்ற ஒப்படைப்பை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த நாளின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் என்னையும் உங்களையும் மரண பயத்திலிருந்து, வைரஸ் பாதிப்பிலிருந்து காப்பாற்றியிருக்க. ஜெபிப்போம். எல்லாம் வல்ல அன்பின் இறைவனே, சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து மரண இருள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாளத்தின் இடுக்கண்கள் என்னை கொள்ளையடித்தது போன்று கர்ஜித்துக் கொண்டிருந்தது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் மரண பயத்தையும் முறியடித்தீர் என்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில நீர் மரணத்திலிருந்து அவனை காப்பாற்றினீர். வாழ்க்கையில இருந்த பலவீனங்களின் மத்தியில, வெறுப்புகளின் மத்தியில, நம்பிக்கையற்ற நிலைமைகளில
நீர் கூட வந்து நீர் தூக்கி எடுத்தீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவர்களாக உம்முடைய நாமத்தை நாங்கள் கொண்டாடி மகிழ்வோம். அதை பார்க்கிற அநேகர் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீர் கொடுத்த விடுதலைக்காக உம்மை துதித்து கொண்டாடுவார்கள். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் துதிக்கு பாத்திரர், நீர் ரட்சிப்பின் தேவன். உம்முடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு கடவுள் அப்படி செய்வாரா என்று சந்தேகத்தோடு இருக்கிறவர்கள் மனதிலே நீர் பேசும், தெளிவை கொண்டு வாரும். உம்மிலே நம்பிக்கை வைத்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நன்றியுள்ள வாழ்க்கையில வருகிற ஆனந்தத்தையும் நம்பிக்கையும் அனுபவிக்க இவர்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என்னோடு இருக்கையிலே தனிமையாவதில்லை, நான் அனாதையாவதில்லை.
இயேசு என்னோடு